இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மாமா என்ன நல்ல நல்லதும்மா, வேலை எவ்வளோ இருக்கு, கையில் புக்கோட உட்காந்துருக்கீங்க. வா திவ்யா. அது என்னது கையில வாளி சம்படம்னு தூக்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, அம்மா வீட்டில் ஸ்பெஷலாக கார்த்திகை அப்பம் செஞ்சாங்க. அதை கொண்டு மருமகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்துட்டு வான்னு அனுப்புனாங்க. அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. சரி சரி, உள்ள கொண்டு போ, அம்மாட்ட போய் கொடு, நான் சாப்பிட்றேன். வாங்க நிலா, ஒரு வழியா கோபம்லாம் போயிடுச்சா? ம் கோவம்லாம் போயிடுச்சு. அப்போ அன்னைக்கு மழை வரும். மழையா? மேகமாக இருந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் மழை வருது? அது என்னமோ கொஞ்ச நாளா நிலா வரும்போதெல்லாம் மழை வருது, அதான் சொன்னேன். அது என்ன, நிலா வரும்போது மழை வர்றது? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இன்னைக்கு நிலா வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழையும் வரும், நீங்களே பார்ப்பீங்க. சரி, மழை வரும்போது வரட்டும், நான் பார்க்குறேன். நான் உள்ளே போகிறேன். நிலா, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஃப்ரெண்டா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். அத்தை, அடடே, ஆமாம் திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் த, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்டிலெல்லாம் விளக்கு பொருத்தியாச்சா? வீட்டில் எல்லாம் தீபம் ஏற்றிட்டு தான் வந்தேன். அம்மா தான் இந்த பலகாரங்களை கொண்டு கொடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். மதினி செஞ்சதா கார்த்திகை அப்போ நெய்யை ஊற்றி சூப்பராக செய்வாங்களே. திவ்யா, எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் பவி. என்ன பலகாரம்னு பேச்சு அடிபட்டது? கையில் என்னது வாளியில்? இந்த பிடி, உனக்கு தான் உங்கள் அத்தை ஆசாசையாக கொடுத்து விட்ருக்காங்க, சாப்பிடு. வாசலில் எங்கள் அண்ணங்கிட்ட உங்களுக்கு அம்மா ஆசாசையாக கொடுத்து விட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ நீ என்கிட்டே சொல்கிற? அடாடா, வெளியில் பேசுனதை கேட்டா போல இருக்கே. அம்மா தாயே, உங்கள் 2 பேருக்கும் தான் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க, சாப்பிட்டு பாருமா. ஏ பவி, ஏண்டி வந்தது வராதுமா அவட்ட வம்புழுக்க? அத்தை பொண்ணுன்னா கொஞ்சம் வம்புழுக்கத்தனமாக செய்யணும், அது எங்களுக்குள்ள. அப்படியா? சரி சரி, 2 பேரும் என்னமோ செய்யுங்க. என்ன பவி, அடுத்த கார்த்திகளுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து தீபம் ஏற்றிடலாமா? சி போ திவ்யா. அடேங்கப்பா, நேரத்துக்கு வெக்கத்தை பாரு. கல்யாணம்னு சொன்ன உடனே முகத்தில் அப்பப்பப்பா வெக்கத்தை பாரு. முதல்ல நீங்கள் தான் இங்கே வரணும், அதுக்கப்புறம் நாங்கள் வரேன். அது வந்து பவி, எனக்கு ஓகே தான், ஆனால் அர்ஜுன் மாமா ஓகே சொல்லணும்ல. அவர் சரின்னு சொல்லிட்டா நான் இங்கே வந்துடுறேன். சொல்லுவார். ஏய் பவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்க. ஆள் வந்தது கூட கவனிக்கல. ஓய் மாம்சு, இங்க என்ன செய்றீங்க? திவ்யாவும் அவ ஃப்ரெண்டு நிலாவும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கூட துணைக்கு வந்தேன். துணைக்கா? நீங்களா? நம்பிட்டேன். இந்த இருக்கிற அடுத்த தெருவுல இருந்து உங்களுக்கு துணைக்கு நீங்க வந்தீங்களாக்கும். அடா ஆமா பவி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்னு சொன்னேன். திவ்யா விடவே இல்லை. அண்ணா கூடவான்னு அப்பா அப்படி கெஞ்சினா தட்ட முடியாம வந்தேன். பாவி, இவட்ட வந்து எப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்? கால விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தா இவட்ட வந்து எப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்? சரியாதே விடு பவி, வந்திருக்கேன், ஒரு கவனிப்பு இல்லையே. மாம்சு, வாசல் வழியா வந்தீங்கன்னா எங்க அம்மா உங்களை கவனிச்சிருப்பாங்க. எப்ப பாரு பெறவாசல் வழியே வாரீங்க. என்னைக்கு திருட்டு பையன்னு எங்க அண்ணன் உங்களை கவனிக்க போறானோ தெரியல. என்ன பவி, ஆசையா பார்க்க வந்திருக்கேன், அடி ஓதன்னு பயமுறுத்துறிய. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க, காஃபி போட்டு தரேன், உள்ள வந்து உட்காருங்க. திவ்யா? ஆமா திவ்யா தான். வீட்டில் காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவட்ட வந்து சீனா போடுறேன். நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். திவ்யா, இவ்வளவு எப்படி வீட்டுல சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நான் ஒன்னும் உன்னைய பார்க்க வரல. நான் என் தங்கச்சி திவ்யா தனியா வராளேன்னு துணைக்கு வந்தேன். ஓ அப்படி. சரி, உங்க தங்கச்சிக்கே துணைக்கு போங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். ஏய் நில்லுடி, உன்னை தாண்டி பார்க்க வந்தேன், நில்லு. அப்படி வாங்க வழிக்கு. பவி, இப்படி எங்க வீட்டுல வந்து என்னைக்கு விளக்கு பொருத்துவேன்னு இருக்கேன். உங்க வீட்டில் விளக்கு பொறுத்த அத்தை இருக்காங்க, நான் எதுக்கு வந்து விளக்கு பொருத்தணும்? எங்க அம்மாக்கு அப்புறம் யார் பொருத்துவா? என்னோட மனைவி தானே. புரியாத மாதிரியே பேசுவ. உங்க மனைவி தானங்க பொருத்தணும், ஏன்ட்ட ஏன் சொல்றீங்க? ஏ பவி, இப்ப இப்படியெல்லாம் பேசுற, இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னாடி ஒரு நாள் வருத்தப்பட போற பாரு. ஆமா வருத்தப்படுவாங்க. சோறு தண்ணி இல்லாம நான் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க போறேன். போங்க மாம்சு, என்னோட ஆசையும் அதான், என்னோட கனவும் அதான். எப்போ உங்கள் வீட்டில் வந்து விளக்கு பொருத்துவோன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை சீண்டி விடுறேன். டேய் மச்சான், எங்கடா இருக்க? டேய் ரவி, எங்கடா இருக்க? டேய் மச்சான், பொறுமை, வீட்டில் தான்டா இருக்கேன். என்னடா அப்படி அவசரம்? டேய், எங்க வீட்டுக்கு நிலா வந்திருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி, எல்லார் வீட்லேயும் தாண்டா நிலா வந்திருக்கு. இதுக்கு எதுக்குடா இப்படி? நிலாடா, நிலா. டே மச்சான், உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்லடா, நிலா வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு, சந்திரன் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் போலையே. டேய் பைத்தியம், திவ்யாவும் அவ ஃப்ரெண்டு நிலாவும் வந்திருக்காங்கடா. என்னடா பண்ணி தொலைச்ச? வீடு தேடி அடிக்க வந்துட்டாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. தாத்தா என்னை பற்றி சொன்னாங்களா, புரிஞ்சுக்கிட்டா. கோயிலில் திவ்யாவையும் நிலாவையும் பார்த்து பேசினேன். அவன் சாரி கேட்டா. அப்படின்னா வீட்டுக்கு வாங்கன்னே. 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஓகே. இருடா, வீட்டில் போர் அடிக்குது, கிளம்பி வீட்டுக்கு வரேன். சரிடா, வா, வெயிட் பண்ணுறேன்.